ஹாய், நான் உங்களோட ஏஜி பேசுகிறேன் கைட் அகாடமிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்னால் யார், இன்வெஸ்டர்ஸ்னால் யார். ஸோ ட்ரேடர்ஸ்ன்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறவங்கள ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஜோனுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் ஜோன். ஸோ டைம் ஜோன் அப்படின்னா ட்ரேடருக்கு ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் டைம் இருக்கும். ஸோ இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறவங்க, இன்றைக்கே வாங்கி ஒரு 3 days 5 daysக்குள்ளே விற்கிறவங்க ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு 6 months 1 year டைம் ஜோன் வச்சு ஒரு ஸ்டாக்கை வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ்ன்றது ட்ரேடருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெய்லி ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடு தான் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார். அடுத்து ரிஸ்க். இந்த ரிஸ்க்குன்றது ட்ரேடருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் தான் அவர் மார்க்கெட்டில் பிஹேவ் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய லிவரேஜ் எடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரேட் பண்ணுவார். இதே ஒரு இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ரிஸ்க்லேயும் நிறைய ஃபோக்கஸ்டு டைவர்சிஃபிகேஷன்லேயும் அவர் என்ன இருப்பார் அப்படின்னா அவரோட ரிஸ்க்கை கம்மி பண்ணிப்பார். ஸோ அனாலிசிஸ். அடுத்தது ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதே இன்வெஸ்டர் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியை பற்றியும் இல்லை கம்பெனியை பற்றியான இன்டெப்த் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரியோட அனாலிசிஸ், ட்ரெண்டு, அந்த கம்பெனியோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் பிஹேவ் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு ட்ரேடர் அப்படின்னா டெய்லி அவரோட ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிகிட்டே இருப்பார். இதே ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுருப்பார். லாங் டேர்மாக என்ன பண்ணுவார்னா அவரோட ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அடுத்தது எமோஷ்னல் இன்வால்மெண்ட். இந்த எமோஷ்னல் இன்வால்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா டெய்லி மார்க்கெட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸில் அவரோட எமோஷ்னல் பிஹேவியர்ஸும் மாறும். ஓகேங்களா. ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோஷ்னல் இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபோக்கஸ் அவரோட கோல் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் அந்த ஸ்டாக்கை பற்றி தான் இருக்கும். அடுத்து மார்க்கெட் கண்டிஷன். மார்க்கெட் ஒரு ட்ரேடருக்கு டெய்லி வாலிட்டைலாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ரிஸ்க் இருக்கும். இதே ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட்டை பற்றி அவர் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணதே ஒரு இன்வெஸ்டராக இருந்து லாங் டேர்முக்கு தான். அடுத்து ஒரு நாலேஜ் அண்ட் ஸ்கில் பேஸ்டு ட்ரேடருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்டெப்த்தாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டை பற்றி. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக அவர் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதே ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, எக்கனாமிக் அனாலிசிஸ், வேர்ல்டு மார்க்கெட்டோட டேட்டாஸ் எல்லாமே அவர் கிளியராக வச்சுருக்கணும். ஸோ ஒரு ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டருக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ இதனால் ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே ட்ரேடிங்கில் இருக்கார். ஒரு இன்வெஸ்டர்ன்றவர் ஒரு லாங் டேர்மில் அவர் அசட்டை மட்டுமே வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ட்ரேடர்னால CAGR 15 to 18% ஏர்ன் பண்ண முடியுது. இதே ஒரு இன்வெஸ்டர்னால 20% 35% ஏர்ன் பண்ண முடியும். ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல்டு பிஸ்னஸில் ஒருத்தர் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு. அந்த ஷாப்பில் டே டு டே அவர் வந்து கோல்டை செல் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாஸ்ட் ஒரு 20 years 25 years 30 yearsஸாக அவர் வந்து கோல்டை செல் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவர் லாஸ்ட் ஒரு 10-20 வருஷமாக கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறத எப்பயுமே அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வரி பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவரோட கான்செப்ட் என்னென்னா கோல்டை வாங்கணும், அதை ஒரு ஜொல்லாக க்ரியேட் பண்ணணும், செல் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ அடுத்தது இதை அசட்டாக வாங்குறவங்களுக்கு தான் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஒரு ட்ரேடர் அப்படின்னா ஒரு கோல்டு ஷாப் வச்சுருக்கிற மாதிரி தான். கோல்டை வாங்குறாரு, ஜொல்லை அதை மேக் பண்ணுறாரு, கஸ்டமருக்கு செல் பண்ணுறாரு. ஸோ இதே பையராக ஒரு இன்வெஸ்டர் வராருன்னா அந்த கோல்டு
வாங்குறாரு, வாங்கி அப்படியே அசட்டாக வச்சுருக்காரு. எத்தனை வருஷம் அந்த அசட் வச்சுருக்காரோ அத்தனை வருஷம் அந்த கோல்டு அப்ரிஷியேட் ஆனால் தான் அவருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ ட்ரேடருக்கு அந்த பொருள் டெய்லி கை மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ வாங்கணும் விற்கணும், வாங்கணும் விற்கணும். இதே ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த பொருள் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில். இதுதான் ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். அந்த பிஸ்னஸ் பண்ணுற கோல்டு ஓனர் என்றைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டார்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு இந்த ரேட் இருந்ததுன்னு வரி பண்ண மாட்டார். இதே இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா டெய்லி அதோட ரேட்டு மேலே கீழே ஏறுதுன்னு வரி பண்ண மாட்டார். இதுதான் ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கைட் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.